பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி. அனஸ்தீசியா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மயக்க மருந்து தொழில்நுட்பம், அதை தான் அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஃபுல்லாக ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை எப்படி ரெடி பண்ணணும், அவங்களுக்கு எவ்வளோ அனஸ்தீசியா கொடுக்கணும், அண்ட் ஆஃப்டர் ஆப்ரேஷன் முடிஞ்ச அப்புறம் அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணணும், ஆப்ரேஷன் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும், யூஸ் பண்ணணும், அண்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, அண்ட் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி ஒர்க் பண்ணுறது, அண்ட் கவர்மெண்ட் ப்ரைவேட் 2 செக்டார்லேயுமே ஆப்ரேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களோட வேலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஆஃப்கோர்ஸ் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து ஹை ஆகிட்டே இருக்கும். இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி படிச்சிங்க அப்படின்னா ஜாப் ப்ரொஃபைல் பற்றி பார்த்தீங்கன்னா அனஸ்தீசியா டெக்னீஷியன், மெடிக்கல் கன்சல்டன்ட், கிளினிக்கல் அசோசியேட், பீடியாட்ரிஷியன், அனஸ்திஸ்ட், அசோசியேட் கன்சல்டன்ட், இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் கூட இதுக்கு ஆஃபர்ஸ் நிறையவே இருக்குது. அனஸ்தீசியா கொடுத்து ஒரு பேஷண்ட்ஸை பார்த்துக்கிறது ஆகட்டும், அது எவ்வளவு அளவு இருக்கணும், எந்த அளவு அவங்க உடம்புக்குள்ளே செலுத்தணும் அப்படிங்கிறத முழு வேலையும் உங்களோடதாக தான் இருக்கும். ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா உங்களை தான் அவங்க கூப்பிடுவாங்க. பிகாஸ் இது சம்மந்தப்பட்டு நீங்கள் தான் ஸ்பெஷலாகவே ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாகவே இருக்கும். இதோட பே ஸ்கேல் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தே அமையும். ப்ரைவேட் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் இதுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். எனக்கு அனஸ்தீசியா பற்றி மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஆப்ரேஷன்ஸ் பற்றியும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இதில் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாம். இதில் எம்எஸ்சி டிகிரிஸும் இருக்குது, நீங்கள் அது பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் டாக்டர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிடுவாங்க. இல்லை எனக்கு படித்த அப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே ஒர்க் வேணாம், நான் கொஞ்சம் தனியாக கிளினிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸும் நான் பார்க்குறேன் அப்படின்னாலும் கூட இதில் உங்களுக்கு ஜாப் ரோல்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. பிகாஸ் பீடியாட்ரிஷியன், அசோசியேட் கன்சல்டன்ட், மெடிக்கல் கன்சல்டன்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓன் கிளினிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸ் தான். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இது படிச்சிங்க அப்படின்னா பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி இதை படிக்கணும் அப்படின்னாலோ, இல்லை அட்மிஷன் குவரிஸ், இல்லை இதர டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே டிஸ்பிளே ஆகிற 9585119191 இந்த நம்பருக்கு டயல் பண்ணி உங்களோட குவரிஸ் எதுவாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.